இயேசுவின் சமூகத்தில் உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்புண்டு. யாத்திராகமம் 33வது அதிகாரம் 13, 14 வசனங்கள். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். கர்த்தருடைய சமூகம் என்றால் கர்த்தருடைய இடம், கர்த்தருடைய தொடர்பு, கர்த்தருடைய கண்களிலே கிருபை, கர்த்தரின் வழி நடத்துதல், கர்த்தரின் பாதுகாப்பு, கர்த்தரின் அற்புத செயல் என்பன போன்று அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கர்த்தரின் சமூகம் என்பது மனிதர்களிடத்தில் தேவன் தம்மை வெளிப்படுத்துதல், மனிதர்களை ரட்சித்தல், மனிதர்களுக்கு நித்திய ஜீவனை அளித்தல் ஆகியவைகள் இயேசுவின் மூலம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு முழுவதும் இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் அரவணைத்து ஆதரித்து நடத்துவாராக. காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், எல்லாமே மாறிப்போகலாம். ஆனால் மெய்யான இரட்சகரான இயேசு உங்களோடு இருந்தால் நீங்கள் மிகுந்த பாதுகாப்போடு வாழ்வது நிச்சயம் என்று நான் நம்புகிறேன். சங்கீதம் 144, 2வது வசனம், 15வது வசனம். அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவருமாயிருக்கிறார். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்கள் இந்த இயேசுவை விசுவாசித்து அவர் காட்டும் வழி உங்கள் வாழ்வின் வழியாக இருக்குமென்றால் நிச்சயம் நீங்கள் உயர்ந்த நிலையை அடைந்து சமாதானமாக வாழ்வீர்கள். ஜெபம். இயேசுவே, நானே வழி என்று சொல்லி இருக்கிறீர். என் வாழ்வு வளம் பெற என்னை ஆசீர்வதியும். உம்முடைய சமூகம் எப்பொழுதும் என்னோடு இருக்கும்படி ஜெபிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.